சரிங்க மேடம், நீங்கள் அப்படியே காருக்குள்ளே பத்துக்கோங்க. அப்போ நீங்க? எனக்கு போய் தூக்கம் வராது மேடம், நான் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன். எங்க ராத்திரி பனி பெய்யுங்க, எப்படி வெளியே இருப்பீங்க? அதை நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் காருக்குள்ளே பத்துக்கோங்க, நான் அப்படியே வெளியே இருக்கேன். ஆர் யூ ஷூர்? ஆ எங்க கொஞ்சம் கார்த்தி கொடுங்களேன். இந்தாங்க. ம். இந்தாங்க, இதை போத்திக்கோங்க. ஏங்க இது உங்கள் சாலுங்க. ம். இப்போதைக்கு இதை ஷாலுன்னு நினைக்காதீங்க, ஷால்வன்னு நினைச்சுக்கோங்க. இந்தாங்க. அது எப்படியா நினைக்க முடியும்? ஆ, நீங்க மட்டும் காடிய சிக்கன் நினைச்சு சாப்பிட சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான். இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? இந்த மாதிரி லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். சேம் டுங்க, உங்களால தானே எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் ரிவர்ஸில் சொல்லிக்கிறேன். குட் நைட்டுங்க. குட் நைட். சார் ஹெல்ப் சார், சார் சார் ஹெல்ப் சார், சார். என்ற அது ஏம் இல்லைதுண்ணா, இங்கே வந்தோமா கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, தெரியாமல் கார் நிப்பாட்டேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா, நீங்கள் போங்கண்ணா. ఓ తమిళో ஆமாண்ணே. అన్నా అక్కడ చూడు, కారు లోపల కత్తి లాంటి ఒక అమ్మాయి. లడ్డులా కాదురా, అమ్మాయి లడ్డులా ఉంది. என்ன அங்கிள், அந்த கஜாவை இன்னும் காணோம், வருவானா மாட்டானா? நிச்சயமா வருவான் மாயா. அவன்லாம் பக்கா கிரிமினல். அவ்வளோ சீக்கிரத்துல நான்லாம் குறிக்க மாட்டான். அப்படி குறிச்சிட்டான்னா அதை முடிக்காம விட மாட்டான். இது அவனுக்கு கௌரவ பிரச்சனை மாயா. டைம் ஆகுதா ரிப? இப்போ அவன் எங்க தான் இருக்கான்? ஆந்த வேண வந்த அடுத்த நிமிஷமே செல்வி கதையை முடிச்சிட்டு பார்சல் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். மாயா மாயா மாயா, மா இங்க ஆளுக்கு டென்ஷன்ல இருக்காங்க. நீ எங்க போன? எதுக்கு இப்படி ஓடி வர? ஏய், கல்யாணம் ஆனாலும் சரி கருமாதி ஆனாலும் சரி நேரங்காலம் பார்த்து தான் செய்யணும். இத பாத்தியா? என்னது இது? பேப்பர்ல ராசி பலன் போட்டிருக்காண்டி. இதுல உன் ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்குன்னு படிக்கட்டுமா? ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம்? நீங்க வாயை மூடுங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. இத்தனை நாள் பாடுபட்டு மாயா செல்வியை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிருக்கான். அது வெற்றிகரமா நடக்கணுமேனு இங்க யாருக்காச்சும் அக்கறை இருக்கா? அண்ணே, மாயா ஒரு முடிவோட இருக்கா. நீங்க நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, எப்படியும் செல்வியை போட்டு தள்ள போறோம்.
அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? என்ன அறிவு இப்படி சொல்ற? ஒருத்தருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து மேல அனுப்புறது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா? தேவையில்லாத விஷயம் யாருமே சொல்லியா நீ? கரெக்டா போயிட்டு இருக்கும்போது அதை இதை பார்த்து தேவையில்லாம குழம்ப வேண்டும்னு சொல்றோம். அது தப்பா? மாயா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறதா இருந்தாலும் ராவுகாலம் யமகண்டம் எல்லாம் பார்த்து தாண்டி அனுப்புவாங்க. நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக கூடாது இல்லையா? உன் திட்டம் ஜெயிக்குமா இல்ல ஊத்தி மூடிக்குமான்னு நீ தெரிஞ்சுக்க வேணாம்? நீ வாய மூடு. என் திட்டம் நிச்சயம் நிறைவேறும். செல்வி இன்னைக்கே செத்து போயிடுவா. அதை யாராலையும் மாத்த முடியாது. மாயா, அண்ணி தான் ஏதோ வளர்றாங்கன்னா வீணா நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் வளர்றேனா? அக்கா, மாயா தான் உறுதியா இருக்கால, விடுங்க. சரிடி, நான் படிக்கல. இருடா, அத படி. இப்பதானடி வேணான்னு சொன்னேன். அதான் இப்ப படின்றல, படி. உன் ராசி என்னடி? பெத்த மகளோட ராசியே தெரியல, நீ எல்லாம் ராசி பலன் பார்க்க வந்துட்ட. எல்லாம் தலை எழுத்து. ஏய், அவ சிம்ம ராசிடி. ஆ ஆ ஆ தோர்க்கு. அன்பார்ந்த சிம்மராசிக்காரர்களே, நீங்கள் பலமாக யோசித்து பாடுபட்ட திட்டத்தை இன்று நிறைவேற்றி முடிப்பீர்கள். இன்று உங்கள் வாழ்வில் சந்தோஷம் பெருகும் நாள், நிம்மதியும் பெருகும் நாள். உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. உங்கள் எதிரிகளை நீங்கள் தவிடு பொடியாக்கும் நாள், தொட்டது துலங்கும் நாள். வெற்றிகரமான அம்சத்தை கொண்ட நாள் இது. குறிப்பு: ராசியான நம்பர் 8, ராசியான திசை தென்கிழக்கு. டாடி, கேட்டிங்களா? உனக்கு இனிமே எந்த தடையும் இல்ல மாயா. டாடி, எனக்கு இதெல்லாம் கேக்குறப்போ இந்த ராசி பலன் எல்லாம் உண்மைதான் தோணுது. இன்னைக்கு தான் என் எதிரி செல்விய போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கேத்த மாதிரி என் ராசி பலன்லயும் அப்படியே போட்டிருக்கு. மாயா, அடுத்து என் ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பாக்கவா? படி என்ன போட்டிருக்குன்னு பாக்கலாம். ஏங்க, என் ராசி என்னங்க? ஓ, ராசி கூட உனக்கு மறந்து போச்சா? மறந்து போனதுனால தானே கேக்குறேன், சொல்லுங்களேன். ரிஷப ராசி. இப்ப படிக்கிற பாருங்க. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று யாரிடமும் வீண் வம்பு செய்யாமல் இருப்பது நல்லது. எந்த தவறான காரியமும் செய்யாமல், யாரிடமும் வம்புக்கு போகாமல், முடிந்தவரை பேசாமல் அறைக்குள்ளே தூங்கி கிடப்பது நல்லது. எதையாவது செய்யலாம் என்று வீணாக எண்ணி முயற்சித்து பெரும் ஆபத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் எதை செய்தாலும் அதில் தோல்வியை மட்டுமே சந்திப்பீர்கள். ஏய், போதும், நிறுத்து. இருங்க, நான் இன்னும் முடிக்கல. மனமுடைந்து மிகுந்த மனசோர்வுடன் துக்கத்திலும் காணப்படுவீர்கள். எனவே இன்னும் 2 நாட்களுக்கு எல்லா திட்டங்களையும் தொடாமல் தள்ளி வைப்பது நல்லது. இல்லையெனில் உங்கள் திட்டம் எல்லாம் தோல்வியிலும் பெரும் ஆபத்தில் முடியும் வாய்ப்புள்ளது. நீ படிச்சது போதும். என்ன, நீ நல்லா தானடி படிச்ச? நல்லா தான் படிச்ச, ஆனா நல்லத படிச்சியா? நான் இருக்கிறதானடி படிச்சேன். நான் என்னடி பண்றது? உன் ராசிக்கு நீ தொட்டதெல்லாம் தொலங்கோன்னு போட்டிருக்கு. என் ராசிக்கு நீங்க எதையுமே செய்யாதீங்க, பெரிய ஆபத்துல முடியும்னு போட்டிருக்கு. இப்ப ரெண்டுமே உண்மைனா என்னடி பண்றது? ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ராசி பலன்லாம் பார்க்கணும். உன்ன மாதிரி சாப்பிட்டு தூங்குறவங்க எல்லாம் பார்த்தா இப்படிதான் ஏதாவது ஏடா கூடமா போட்டிருக்கோம். திட்டாதடி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஏ ராசிக்கு நான் இன்னைக்கு எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி தானே போட்டிருக்கு. உனக்கு தான் இன்னைக்கு ராசி பலன் சரியில்லை. அதனால நீ நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு. நடக்க வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம். காலிங் பெல் எப்படி கொலவரியோட அடிக்குது பாத்தியா மாயா? நான் சொன்னல, கஜா வந்துட்டான். வா அறிவு.